டெல்லி சட்டசபை தேர்தலில் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்தது. மக்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்தனர். டெல்லி சட்டசபை தேர்தல் சனிக்கிழமையன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. ஆம் ஆத்மி முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி, காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் அஜய் மாக்கன், ஜனாதிபதி பிரணாப்பின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜி உள்ளிட்ட 673 வேட்பாளர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகும் டெல்லி வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,33,00,000. டெல்லி முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். நேரம் செல்ல செல்ல ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. பல ஓட்டுச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்றிருந்தனர். மதியம் 2 மணி வரை 41% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. மொத்தமுள்ள 70 சட்டசபை தொகுதிகளில் பாரதிய ஜனதா 66லும் அதன் கூட்டணி கட்சியான ஷிரோன்மணி அகாலி தளம் 4 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. 2013ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் அமோக வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி இம்முறை 70 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. கடந்த தேர்தலில் படுமோசமான தோல்வியை தழுவிய காங்கிரஸ் கட்சியும் 70 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. புராரி தொகுதியில் அதிகபட்சமாக 18 வேட்பாளர்களும், அம்பேத்கர் நகரில் குறைந்தபட்சமாக 4 பேரும் களத்தில் உள்ளனர். மிகப்பெரிய தொகுதியான மாத்தியா மகாலில் 3,47,000 வாக்காளர்களும், மிகச்சிறிய தொகுதியான சாந்தினி சவுக்கில் 1,13,000 வாக்காளர்களும் உள்ளனர். தேர்தல் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி முழுவதும் 64,000 போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 1,00,000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஓட்டுப்பதிவில் தில்லுமுல்லுகளை தவிர்ப்பதற்காக ஓட்டுச்சாவடி வீடியோ மூலம் கண்காணிக்கப்பட்டது. சிறப்பு தேர்தல் பார்வையாளர்களும் நிறுத்தப்பட்டிருந்தனர். ஓட்டு எண்ணிக்கை பிப்ரவரி 10ஆம் தேதி நடக்கிறது.